தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 84. இறை திருவசனம் 4. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இயேசுவில் பிரியமான தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இறைவன் கொடுத்த இந்த நாள் 2024ஆம் ஆண்டின் இறுதி மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை, 5வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே காலையில் இருந்து இந்த நேரம் வரை இறைவன் நம்மை கண்ணின் மணி போல ஆசீர்வதித்து இருக்கின்றார். அதற்காக நன்றி கூறவும், இந்த வருடம் முழுவதும் நம் குடும்பங்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறவும், இன்னும் சிறப்பாக தாய் திரு அவையானது இயேசு மரி சூசை வாழ்ந்த திரு குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்ததன் விளைவாக நம் குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு நன்றி கூற இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அனைத்து தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கி மகிழ்கிறேன். சிறப்பாக நாம் அனைவரும் குட்டி திரு அவையாக குடும்பத்தில் உருவாகி வளர்க்கப்பட்டு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற வாக்கிற்கு இணங்க சிறப்பாக இறை நம்பிக்கையில் வளர்ந்திட இயேசு, அன்னை மரியாள், சூசையப்பர் என்ற மூவரும் இணைந்து முன்னிறுத்தி வாழ்ந்த வாழ்வை நாம் வாழ்ந்தோம். அதற்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக குடும்பமாகிய கூட்டில் கணவன் மனைவி இருவரும் அன்றில் பறவைகளைப் போல ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து இறைவன் கொடையாக கொடுத்த குழந்தைகளை பொறுப்புணர்வுடன் பேணி காக்க வாக்குறுதி அளித்த அந்த நாட்களையும் இறைவனுக்கு நன்றி கூறி திருக்குடும்பமாக வாழ வைத்த இறைவனை இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்குவோம். குழந்தைகளை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இறை நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்து மனிதமிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே மனக்கண் முன்னிறுத்தி ஆண்டவரிடம் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக ஒருவரை ஒருவர் குடும்பத்தில் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு நல்ல பண்புகளை குடும்பங்களில் வளர்த்தெடுக்க இந்த நேரத்தில் சிறப்பாக செபிப்போம். ஒருவருடைய பிரச்சனைகளை கையாளுவதிலும் பிரச்சனைகளை சந்திப்பதிலும் இணைந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ சிறப்பாக அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். இன்னும் சிறப்பாக அன்பிலும் அறிவிலும் சிறந்து பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து பிள்ளைகள் வாழ வளர அருள் வேண்டுவோம். மனிதர்களை அன்பு செய்து நற்செய்தி அறிவித்திட மனிதராய் பிறந்த பாலநேசுவிடம் அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். அனைத்து குடும்பங்களுக்காக இந்த இரவு அர்ப்பண ஜெபத்திலே நாம் முழுமையாக ஈடுபடுவோம். எங்களை நேசித்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். 2024ஆம் ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஒரே குடும்பமாக உம் பாதத்திலே அமர, இன்னும் திவ்ய பலி பூசையிலே கலந்து கொள்ள, ஞாயிறு கடன் திருநாள் திருப்பலி மற்றும் மறையுறை சிந்தனைகள் இன்னும் பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்களில் ஈடுபட நீர் எமக்கென்று கொடுத்த அனைத்து வாய்ப்புகளுக்காகவும் வசதிகளுக்காகவும் உமது அளவு கடந்த நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். அன்பு இறைவா, இதோ திருக்குடும்ப பெருவிழாவை தாய் திரு அவையோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் பல குடும்பங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களுக்கும் சிக்கல்களுக்கும் இடையே சிக்கி தவிக்கின்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். கணவன் மனைவி என்ற உறவை மறந்து கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் என்ற பல்வேறு விதமான போராட்டங்களோடு வாழ்ந்து வருகின்ற கணவன் மனைவியரை ஒப்பு கொடுக்கின்றோம். குழந்தைகளை புரிந்து கொள்ள இயலாமல் தவிக்கின்ற பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். பெற்றோர்களை புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் மனைவியால் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பெற்றோர் இருவரும் இல்லாமல் பெற்றோர் இருவரும் தனித்தனியாக இருக்கின்ற வேளையில் எந்த பக்கம் நான் இருப்பேன் என்ற உணர்வோடு வாழுகின்ற
குழந்தைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். இறைவா, மருத்துவமனைகளில தனது கணவன் தன் பக்கமில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற மனைவிமாரையும், சிறைவாசம் தேவையில்லாமல் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் மனைவி கூட நம்மை புரிந்து கொள்ள வழி இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற கணவன்மார்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தனது பெற்றோர்களின் தவறால் பிறந்த குழந்தைகள், பல்வேறு விதமான நோய்க்கு அப்பாற்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பு ராஜா, குடிப்பழக்கத்தினால் அடிமையாகி குடும்பமே சின்ன பின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களை, ஆண்டவரே, ஒற்றுமை இல்லாமல் பலவீனத்தோடு வாழ்ந்து வருகின்ற பெற்றோர்களை திவ்ய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, இந்த நேரத்திலே பல்வேறு விதமான தேவைகளோடும் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் வெளியில் சொல்ல முடியாத போராட்டங்களோடும் குடும்பத்தை ஓட்டி கொண்டிருக்கின்ற அனைத்து மனைவியர்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தனது கணவனின் குடியினால் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்களே என்ற மிக பெரிய ஏக்கத்தோடு, குழந்தைகளை எப்படியாவது நன்முறையில் வளர்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வாழுகின்ற மனைவியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனைவி இறந்தாலும் குழந்தைகள் நமக்கு இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு வாழுகின்ற கணவன்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனைவி தனது பெற்றோர் இருவரும் இல்லாமல், ஆண்டவரே, எமக்கு நீர் மட்டுமே நிம்மதி, நீர் மட்டுமே எமக்கு எல்லாமே, தஞ்சமும் உறைவிடமும் அன்பனும் நண்பனும் தாயும் தந்தையுமாயிருக்கிறீர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் திவ்ய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைவா, இப்படியாக இந்த இரவு அர்ப்பண ஜெபத்தில் நாங்கள் முறையிட்டு மண்டியிட்டு அழுது ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது அருள் நலத்தால் நீர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. உமது பேரன்பும் இரக்கமும் அவர்களை புடை சூழ்ந்து வருவதாக. திவ்ய அடிவில திவ்ய சன்னிதானத்தில் இந்த இரவு அர்ப்பண ஜெபத்தில் அனைத்து குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீயே ஆசியாக விளங்குவாய் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசியை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கொடுத்து ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ வளர கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபித்து, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்ற திருப்பாடல்களின் வரிகளை அவர்களுக்கு நாங்கள் ஜெப ஆசிராக அனுப்புகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் திருவடியில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.